திருவருள் சரணம். எல்லா வல்ல இறைவனின் திருவருளால் ஆனந்தமாக பக்தியோடு பல்வேறு ஊர்களிலிருந்து இந்த இறைவனுடைய திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும், நமது ஐயன் கருப்பசாமியினுடைய கருணையினால் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் உங்கள் அனைவருடைய பிரச்சனைகளும் தீர்ந்து எண்ணங்கள் நிறைவேறி என்னைக்கும் நிம்மதியாக நீங்கள் வாழ்ந்து இந்த பூவுலக வாழ்வை ஆனந்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நம்ம எல்லாம் நிறைய படித்தவர்கள், பண்பட்டவர்கள், வயதில் மூத்தவர்கள், நிறைந்த அனுபவம் உடையவர்கள் எல்லாருமே இந்த பக்த சபையில் இருக்கிறோம். எல்லாருக்கும் அவரவருடைய உள்மனதுக்குள்ளே ஒவ்வொரு துன்பங்கள், துயரங்கள் இருக்க போய் தான் இந்த ஸ்தலத்தை நாடி நாம் புறப்பட்டு வந்திருக்கிறோம். சில வேளைகளில் சில பேர்களுக்கு உத்தரவு கிடைக்காத பட்சத்தில் வேதனையினோட அழுத்தம் தாங்க முடியாமல் இவ்வளவு கரை தாண்டி வந்த பின்பும் தெய்வம் நம்மளை கூப்பிடவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டவர்களும் உண்டு. இது ஒரு உண்மைதான். நமக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லையே என்று மனம் பரதவித்து நின்ற பக்தர்களும் உண்டு. ஒரே நாளில் நிறைய பேர்களுக்கு உத்தரவு சொல்ல இயலவில்லை என்பது எனக்குரிய குறைகளாக இருந்தாலும் அதுக்கு தெய்வம் ஒரு காரணம் என்பது தான் உண்மை. ஆனால் வந்த பக்தர்கள் சில பேர்கள் ஒரே நாளில் இவ்வளவு மக்களும் வந்திருக்கிறாங்க, உங்களால் அத்தனை பேருக்கும் சொல்ல முடியுமா என்று முரட்டுத்தனமாக என்னிடம் ஒருத்தர் கேள்வி கேட்டார். நான் அதுக்கு அருமையான பதில் சொன்னேன். நான் யாரையும் எழுதி வைத்து அணிவகுத்து எண்கள் வைத்து யாரையும் கூப்பிடுவதாக இருந்தால் இத்தனை பேரைத்தான் கூப்பிட முடியும், இத்தனை பேருக்கு தான் பதில் சொல்ல முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் யாரை கருப்பசாமி கூப்பிட சொல்லுகிறார், யாரை கூப்பிட போகிறார் என்பது அந்த இடத்தில் தான் தெரியுமே தவிர முன்கூட்டி தெரியும் நிலையை பெறவில்லை. ஆகையினால் அது உங்களுடைய பிரார்த்தனையும் தவத்தையும் பொறுத்தது தான். என் மீது நீங்கள் குற்றம் சுமத்துவது தவறு. இருப்பினும் உங்களுக்காக ஒரு வாய்ப்பை தருகிறேன் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை ஒரு நாள் இருந்த உத்தரவை வியாழன் வெள்ளி என்னும் 2 நாளாக மலர்ச்சி செய்தோம். நாம் இந்த வியாழக்கிழமையில் இப்பொழுதுதான் செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமிக்கு 1000 மக்களுக்கு மேல் வந்து தெய்வத்தினுடைய அருள் சக்தியை பார்த்து மகிழ்ந்து ஆனந்தமடைந்து ஆசி பெற்று சித்திரை கனியும் பெற்று சென்றார்கள். ஆனால் ஒரு நாள் கேப்பில் அடுத்த வியாழக்கிழமை வந்து விட்டது. இந்த வைகாசி சித்திரை பங்குனி சித்திரை வைகாசி ஆகிய 3 மாதங்கள் அவரவருடைய சொந்த ஊர்களிலே தெய்வ சங்கல்ப கோவில் திருவிழாக்கள், தெய்வ வழிபாடுகள், கோவில் கொடைகள் இவைகளெல்லாம் எல்லா இடத்திலும் இருக்கும். ஏன்னா இந்த 3 மாதத்தை தான் ஆதியிலிருந்தே தமிழ் மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் அத்தனை கோயில் திருவிழாக்கள் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் எப்படியாவது கருப்பசாமி கோயிலுக்கு போயிட வேணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான முடிவுடையவர்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான் இப்பொழுது இங்கே இருக்கிறது. பாக்கி எல்லாரும் அவரவர் கடமைக்கு உட்பட்ட ஆலயங்களை திருவிழாக்களை முடித்து வர வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பணிகள் அங்கு சிறக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம இந்த கோவிலுக்கு இந்த யூடியூப் சேனலுக்காரர்கள் தியாக மனப்பான்மையோடும் இங்கு இருக்கக்கூடிய இந்த தெய்வீகம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தான் சேவை செய்ய வந்திருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். எத்தனையோ கோயில்கள் இருக்கிறது, எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. இங்கு தெளிவும் வார்த்தை துணிவும் மக்களுக்கு நடக்கக்கூடிய பலனும் ஒரு சிறந்த முறையில் இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த உலக பக்தர்களுக்கெல்லாம் பயனளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த யூடியூப் சேனல்காரர்கள் இந்த தொண்டுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இயலாததும் உண்டு. அது இயலாதது என்பது அவரவர் தொழிலுடைய பழுக்கள், சுமைகள். ஒரு முறை எடுத்த நிகழ்வுகளை 1 நாளோ 2 நாளோ அவர்கள் காலதாமதமாகித்தான் சீனியாரிட்டி படி வருத்தப்படி அவர்கள் வெளிப்படுத்த முடியும். உடனடியாக வெளிப்படுத்த இயலாத நிலைகள் இருக்கலாம். ஏன்னா எடுத்த வீடியோவை அப்படியே போடுறது மாதிரி இந்த யூடியூப் வேலைகள் நடக்கவில்லை. இங்கே நடக்கிற விஷயங்களை எதை போட வேண்டும் எதை போடக்கூடாது என்பதை சரியாக வடிகட்டி எடிட் பண்ணி அவங்க போடுவதற்கு ஏற்கனவே நிறைய ப்ரோக்ராம்கள்லாம் வைத்திருப்பாங்க.
அவைகளெல்லாம் அவர்கள் தவறிவிட்டு நமக்காக அதை செய்து தான் இந்த நிலைகளை அவர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் மக்கள் எல்லாருமே இந்த யூடியூப்பை பார்க்குறாங்க, இந்த சேனல்களை பார்த்து எல்லாமே நம்ம கோயிலில் நடக்கிற விஷயங்களை தெரிந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஆவலோடு இந்த வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வு வந்துவிட்டதான்று செல்ல ஓயாமல் தடவி பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய உண்மைதான். ஆனால் அவர்களுக்கு ஒரு சின்ன அவகாசம் நம்ம கொடுக்கணும். அவங்கள எடுத்த உடனே நீ உடனே போட்டுரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வேணால் சொல்லலாம், அவங்களுக்கு செய்ய முடியாது. அதான் உண்மை. செய்ய முடியுமா? முடியாது. எப்படியும் வெள்ளிக்கிழமை எடுத்த நிகழ்வை ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள் அவர்கள் ஒளிபரப்ப செய்வார்கள். ஒரு நாள் அவகாசம் கிடைத்தால்தான் அவர்கள் அதை பரிபூர்ணமாக செய்ய முடியும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் அதை போட்டிருக்க முடியும், இதை இப்படி செஞ்சிட்டாரே அப்படி செஞ்சிட்டாரு, கடைசியில் அவங்க தொழிலில் நம்ம விமர்சனம் பண்ணுற மாதிரி ஆயிரும். அந்த நிலைமை வரக்கூடாது என்பதற்கு அவர்களுக்கு சில நாட்கள் அவர்களே அவகாசம் எடுத்து தான் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து நமக்கு வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் தொழில்கள் எல்லாம் என்னாலும் உயர்ந்து இருந்து ஆண்டவனுடைய திருவருளை பெற்று இன்னும் பல்வேறு ஆன்மீக சேவைகளை அவர்கள் செய்து அவர்களும் புண்ணியத்தையும் ஆனந்தத்தையும் அடைய வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நம்ம பக்தர்கள் எல்லாருமே நம்ம உள்ளத்தை தீட்டிக்கொள்ள வேண்டும், தீட்டுவதற்கு திறங்க வேண்டும். நம்ம உள்ளத்துக்குள்ள 1000 குறைகள் இருக்கும், 1000 வேகம் இருக்கும், 1000 சினம் இருக்கும். இவைகளெல்லாம் நிறைந்தவன் தான் மனிதன். ஆனால் இந்த சினத்தையும் தவிர்க்க வேண்டும், கோபத்தை தவிர்க்க வேண்டும், நம்முடைய குணத்தில் இருக்கக்கூடிய அவசர மிடுக்குகளையும் நாம் தவிர்க்க வேண்டும். ஒரு சில பிழைகளை வைத்து இதற்குத்தான் இருக்கும் என்று நாம் மனதை அழுத்தி வைத்து கொள்ளக்கூடாது. அவைகளை சீர்திருத்துவதற்காக நம்மை நாமே தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடிய தன்னாய்வு நிலையில், தன் உணர்வு தன் ஆய்வு என்ற நிலையில் நம்மளை தீட்டிவிட்டால் நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் என்று சொல்லி நமது மனதை மாசற்ற நிலையில் வைத்து ஈசனை எந்நாளும் அதற்குள் வைத்து ஆனந்தம் பெற்று வாழ்வோம் என்று வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். சாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, குருநாதரே, பாண்டி சித்தரே, உமது பூரணமான ஆசிகளோடு 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு, கேரள தேசம் கணவன் மனைவி. இந்தாப்பா பூமாலை யார் வாங்குதா? கேரள தேசம் சில அந்த மைக்கை கரெக்டாகவே கணவன் மனைவி, கேரள தேசம் கணவன் மனைவி, தலைவன் தலைவி. உன் பொண்டாட்டி வந்திருக்காளா? நீ கேரளாவாயா? பின்ன அங்கே தள்ளி நின்னுங்க, கேரள தேசம்னு சொல்லியிருக்கிறேன். உண்டியல் போட்டுக்கங்க. இன்னும் கொஞ்சம் பின்னெடுத்து வை, பின்னெடுத்து வைங்க. ஓகே, கரெக்ட். காலில் விட்டு வரலாம். என்னை ஆளும் மேரி மாதா. 3 முறை கால் ஒன்று வரணும். முதல் உத்தரவு. வெயிலில் நிற்காதீங்க, எல்லாரும் உள்ளே வந்துடுங்க. ஐயா பக்தர்கள் வெயிலில் நிற்காமல் எல்லாரும் உள்ளுக்கு வாங்க, வரலாம், உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் இல்லம், நீ இருக்கிறது சொந்த வீடு இல்லை. அதே போல் வீட்டுக்கு தென்பால் மெயின் ரோட்டை ஒட்டி போனோம்னா ஒரு அற்புதமான கிறிஸ்தவ சர்ச்சு ஒன்று இருக்குது, பிரதான சாலையை ஒட்டி. இப்பொழுது உன்னுடைய பிள்ளைகளில் 2 பேரில் ஒருத்தனுக்கு கல்யாணத்தை முன்கூட்டி நடத்தணுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. அவன் அந்த பொண்ணுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு படாபாடுன்னு படுத்திக்கிட்டு இருக்கான். அதனால் அந்த கல்யாணத்துக்கு முன்னால் கருப்பசாமி எனக்கு ஒரு வீடு வாங்கி தந்துடுவியா, அதுக்குரிய நிலைமை எனக்கு கிடைக்குமா, அதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும், இந்த கல்யாணமும் நல்லா நடக்கணும், எனக்கு வீடும் கிடைக்கணும், இந்த கடன் சோதனையிலிருந்து நான் விடுதலை ஆகணும்னு கேட்க வந்திருக்கிய. கால் வந்துட்டு வரலாம். நான் நேற்று இரவு உனக்காக வாக்காடுகிற பொழுது இன்னும் 3 மாத காலங்கள் உனக்கு ஒரு வீடு கிடைக்கும்,
அந்த வீடுகள் கிடைத்த பின்பே உன் மகனுக்கு திருமணம் நடக்கும். அந்த திருமணத்துக்கும் வீட்டுக்கும் அவன் பக்கத்தில் கொஞ்சம் பணமும் உருவாகும். உனக்கு ஒரு நண்பன் மூலமாக உதவியும் கிடைக்கும் என்று உத்தரவாயிருக்கு. அதை வாங்கி உனக்கு நடத்தி தந்தால் போதுங்களா? கால்னு சொல்லலாம். கர்மசாமி, என் மக்கமார் அங்கே உழைக்கிறதுல பணம் வச்சிருக்கிறாங்களா வைக்கலையா இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, அது உண்மைதானா அப்படின்னு ஒரு வகையான ஒரு மனக்குழப்பமும் இருக்குது. என்னப்பா, ஆனால் அவங்க பக்கத்தில் கொஞ்சம் பணம் இருக்குது, பெற்று தருவார்கள். வாங்கி தரேன், வெற்றியாகி தரேன், வீடும் தரேன், வாசலும் தரேன். இந்தா போய் மூல காயில் வாங்கு. அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அடுத்த வெள்ளிக்கிழமை தீர்த்து தெளிவாக்கி தரேன். இப்போ கொடுத்துருக்க காசு பணம் பெருகும். நல்லா இரு மக்களே, போயிட்டாங்க. ஆமாம். கர்மசாமி, திருச்சி மாநகர், திருச்சி ஆற்றங்கரை ஓரத்திலே அங்கு நின்ன கணவன் மனைவி. ஆற்றங்கரை ஓரத்தினே அங்கு நின்ன உருவமா, அழகழகா வீடு கட்டி பழக வந்த பருவமா, நேற்றிரவு வந்தவனா. வரலாம் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டுக்கு செல்லுகிற வழியை தாண்டி வலது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு, சரிண்ணா? ஆனால் இடப்புறத்தில் போய் பார்த்தா அங்கே ஒரு அற்புதமான 2 தெருக்களை தாண்டி ஒரு ஓடையும் தண்ணீர் கிடக்கின்ற இடமும், அதில் நான் கர்மசாமியும் இருக்கேன். என்னப்பா, கால் வந்துட்டு வாங்க. வரலாம். சுமார் 3.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் உடல் உபாதையும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு கடன்பட்ட கலக்கமும் இவன் உடம்பை பற்றி சதா காலகட்டமான கவலையும் உள்ளத்தில் ஓடுது. ஆனால் ஜாதகத்தை போய் பார்த்ததில் இன்னும் ஓராண்டு காலம் இந்த கிரகம் இருக்குது, அதனால் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுதான். ஆனால் ஜாதகத்தில் அப்படி சொன்னாலும் கர்மசாமி, இந்த சோதனையிலிருந்து எங்களை நீ விடுதலை ஆக்கணும், இந்த கடன்கள்லேருந்து தீர்க்கணும், எனக்கு தொழிலை கொஞ்சம் அபிவிருத்தி தரணும்னு சொல்லி கேட்க வந்திருக்கியான். கால் வந்துட்டு வா. தும்மல் பைய போடுறா, பயந்துருவாங்க. வேற என்னப்பா வேணும்? அதை போய் கொஞ்சம் பார்த்தேன். உங்கள் உள்ளத்தை கொஞ்சம் அளந்து பார்க்கறதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக விட்டு பார்த்தேன். அந்த ஓடையிலிருந்து உள்ளுக்கு ஏறினோடனே முதல் விளை நிலத்தில் வலது புறத்தில் ஒரு நடுமடை மாதிரி ஒரு மடை இருக்குது, புரியுதா? அந்த மடைத்தலையின் மேலே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்குது. அது என்னன்னு கேட்டேன். பூமிக்கு கீழே சுடுகாட்டு மண்ணும் கொஞ்சம் தகடும் சாம்பத்தியம் பண்ணி வச்சுருக்கு. அதனால் இப்போ 3 ஆண்டு காலமாக விவசாயத்தில் மன வருத்தமும் நஷ்டமும் நடக்கு. இந்த இடத்த வச்சுருந்தா சரி வருமா வராதாங்கிற சந்தேகம் கூட உள்ளத்தில் ஓடும். ஆனால் அதை பிரியாமல் காப்பாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். இந்த விபூதியை கொண்டு போய் போடு, பொண்ணாகும், வெற்றியாகும். இந்தா நல்லாகும் மகனே. இவனுடைய கல்வியை பற்றி கலங்காத, வா பக்கத்தில். உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன? திருப்புவனேஸ்வரன். டாக்டர் ஆகிட்டான். இந்தாங்க, அதான் வெற்றி ஆகிடும். புண்ணியமா. டாக்டருக்கு படிக்க வைக்க சக்தி எனக்கு கிடைக்குமான்னு கேட்பேன். நாமளாக படிக்க வைக்க, நீயா படிக்க வைக்க போகிற? வச்சுவா. உடம்பை பற்றி கவலை இருக்குன்னு சொல்லிட்டேன். வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் கர்ப்பப்பை சொந்தமான குறையும் ரத்தம் சொந்தமான குறைபாடு இருக்குது, நீக்கி தரேன், நல்லா இருப்பேன். ஓடு. அதே திருச்சி எல்லை. தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யாரப்பா? என்ன தொழில்? சரி, கால் வந்துட்டு வரலாம். இதெல்லாம் என்ன ஆரம்பிக்கலாம்? கார்த்திகை எங்கே போயிட்டாங்க? அங்கே நீ அங்கே வந்து இருக்க வேண்டியதானே? வா, இன்னொரு தரம்.
ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல சூரியனுடைய பார்வை நல்லா தான் இருக்குது. அதனால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமாங்கிற ஒரு சில சிந்தனையான எண்ணங்கள் சனி பார்வையின் காரணத்தினால் 2 ஆண்டு காலங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் வீழ்ச்சி அடைந்துருச்சு. சில பணங்களும் அதில் நஷ்டமாகி கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் இந்த வேலை உண்மையிலே கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி இல்லை தொழிலை மாற்றி வேற எங்கேயும் போய் சம்பாத்தியம் விட்டு வரலாமா அப்படிங்கிற மனக்குழப்பத்தோடு என்ன பார்க்க வந்திருக்கிய. என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க, கால் வந்துட்டு வா. முத்துக்களோ பெண்கள் தத்திக்கு பொத்தை துப்பு. உன் பேர் விரடா? சஞ்சய். மனம் குழம்பி இருக்கிய, தெளிவாரேன். இவனுடைய 7ஆம் இடத்துல கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டுகள் இருக்குது ஜாதகத்தில். நீ ஜாதகம் தெரியுமா உனக்கு? கொஞ்சம் உனக்கு தெரியும். 7ஆம் இடம் எத்தனாவது, என்ன வீடு பார்க்கல? என்ன நட்சத்திரமே, என்ன லக்கணம்? மீனராசிக்கு 7ஆம் இடம் குரு. இப்போ குரு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? ரிஷபத்தில் போய் இருக்கார். சரியா? 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால் பெண்ணால் கொஞ்சம் மன உபாதையும் கஷ்டமும் இருக்கும் உள்ளத்தில். அதெல்லாம் மாறிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போ 10 பாக்கியவதி ஸ்தானம் இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் இவனுக்கு அரசு உத்தியோகம் உண்டுன்னு உத்தரவு இருக்குது. நீ கொடுக்குற பணம் செல்லும், வேலையும் கிட்டும், வெற்றி நடை போடலாம், கால் வந்துட்டு வரலாம். ஆதாரம் என்றும் நீதானே. ஒருத்தன் ஏற்கனவே உன் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ்லாம் வாங்கினானே, அவன் யாருடா? அது பயோடட்டாலாம் வாங்கினானே, யார் அது? வாங்கினாங்களா? எதுவும் தந்தாங்களா? அங்கே உனக்கு செட் ஆகலை, பொறுமையாக இருந்துக்கா. செப்டம்பர் 22 உனக்கு போஸ்டிங் ஓகே. பக்கத்தில் வா, வெற்றி அடையும். இந்தா வேறு என்னப்பா? உன் உடல்நிலையை நான் சரி பண்ணணும். 3 முறை என்னை பார்க்கவா, குணமாக்கி தந்துடுறேன், வெற்றி ஆக்கி தரேன். பார்த்துட்டு போயிருந்து இருந்து பார்த்து போகலாம். என்னது பிற பார்ப்போம். 2 ஊருக்கு அனந்தவி 2 ஊருக்குமே தாய்மாமன் முன்ன பார்க்கலா? இவனுக்கு தாய்மாமன் முன்ன பார்க்கலா? பார்ப்போம், மெல்ல பேசுவோம். நான் சிரிச்ச பற்றியா அதுக்குள்ள அர்த்தம் இருக்கும். உட்காரு. பாட்டிலே எத்தனை பேரை கெடுத்திருக்க நீ. நீ யாரையும் போய் கெடுக்கக்கூடாது தான் உன்னை ஏன் காலடியில் வைக்க. இரு ஒழுங்கா. கருப்பசாமி. ஆமாம், சரி சரி சரி, சாயங்காலம் பார்ப்போம். என்னடா கருப்பசாமி? ஆமாம், தர்மபுரி இல்லை, தர்மபுரி. ஒழுங்கா நின்று சாமியை பார்க்க நின்றுங்க. தகப்பனும் பிள்ளையும் யாரெல்லாம் பார்த்தீங்க? கால் சொல்லலாம். இவனை ஏற்கனவே இவன் கையை சரி பண்ணி தரோம்னு நான் உத்தரவு விட்டுட்டேன். ஆனால் இப்போ தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் கடன்களும் இருந்து உன்னை வாட்டிக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் இவங்க அம்மாவுடைய மனநிலைகளை சமாதானப்படுத்த முடியாமல் வீட்டுக்குள்ளே உனக்கு உறக்கம் வர மாட்டுக்கு. வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகிறோம்னா இவனை விட்டுட்டு உன்னால் போகவும் முடியலை. இந்த கஷ்டத்தில் ஒரு முடிவு கிடைக்கணும், எனக்கு வருமானத்துக்கு வழி கிடைக்கணும் கருப்பசாமி, என் குடும்பத்தை சமாதானமாக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. ஏம்னா நான் ஒரு சமாதான புறா, அதுதான் என்ன கேட்க வந்திருக்கான். இந்தாப்பா, இந்த வருமானத்துக்கு வழிவகுத்து தரேன், தொழில் அமைஞ்சாச்சு, நல்லா இருக்கு. மனைவி பேச்ச இந்தா கேட்டுக்கிடுவா. அதான் பக்குவமாக எல்லாம் சொல்லிட்டேன், தைரியமாறு அடக்கி தரேன். இந்தா நல்லா இருடா. கருப்பசாமிக்கு அதே தர்மபுரி எல்லை. தன் மகளை பற்றி கேட்க வந்தது யாரு? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? என்ன பிள்ளைடா? பையன். நீ பையன். கால் வந்துட்டு வரலாம்.
மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. என்னப்பா வேணும் உன் பிள்ளைக்கு? நான் சொன்ன நீ வருத்தப்படுவியாடா? பூக்களில் 2 விதம் இருக்குது தெரியுமா உனக்கு? தெரியுமா? மல்லிகை, கனகாமரம், பிச்சி போன்றதெல்லாம் பெண் பூக்கள். புரியுதா? போன்றதெல்லாம் பெண் பூக்கள். சாமந்தி, செவ்வந்தி, கோழிப்பூ இவைகளெல்லாம் பன்மலர் பூக்கள், பொது மலர்கள். அரளி, நந்தியாவட்டை இவைகளெல்லாம் ஆண்மலர்கள். என்னது? ஆண்மலர்கள். இந்த செவ்வரளி என்னும் இந்த ஆண்மலரை மல்லிகை என்னும் ஒரு 100 பூக்களுக்கு உடால கொண்டு இந்த 2 பூவை வச்சுட்டேன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த மல்லிகை பூ பூரா கெட்டு போயிடும். மல்லிகை பூ பூராவும் கெட்டு போயிடும். ஏனென்றால் அரளிப்பூவினுடைய அந்த அதிர்வு அலைகள் மல்லிகைப்பூவுடைய மென்மையான தன்மையை அழித்துவிடும். அந்த மென்மையான தன்மை படைத்ததைத்தான் பெண்மலர் என்று சொன்னார்கள். வன்மையான தன்மையை உடையதை ஆண்மலர் அரளி மலர் என்றார்கள். ஆகையினால் சிவனுக்கும் உக்கிர தேவதைகளுக்கும் இந்த அரளி மலரை வைத்து மாலை சூட்டுவதும் அர்ச்சகம் செய்வதும் பூஜை புரஸ்காரம் பண்ணுவதும் இயற்கையாகும். கையில் எடுத்துக்கிறது ஆண்மலர். உன் மகன் ஆம்பளை. இது ஒரு பொதுப்பூ. ஆம்பளைக்கும் சேர்க்கலாம், பொம்பளைக்கும் சேர்க்கலாம். உன் மகனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் பெண் நண்பர்களும் இருக்காங்க, ஆண் நண்பர்களும் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 2க்கும் பின்னால் போகிறதுனால இப்போ குடும்பத்தில் நம்ம இஷ்டத்துக்கு இணங்கி நடக்கக்கூடிய மனநிலைகள் அவனுக்கு கொஞ்சம் பிழையாக இருக்கும். புரியுதா? அதனால் அதுக்கு காரணம் கிரகங்கள் காரணம். அவன் மனத்தை மாற்றி உனக்கு கட்டுப்பட வச்சு குடும்பத்தோட வாழ வச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டுவான். கேட்டு பார்ப்போம். கொஞ்சம் குடும்ப தொழில் வளர்ச்சிக்காக ஒரு இடத்துல பணம் வேணும்னு ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கிறேன். அதை நான் வாங்கி தந்துடுறேன். உன் குடும்பத்தை காப்பாற்றி தரேன். வேறு என்னடா வேணும்? காப்பாற்றி தரேன். இனிமேல் அதுக்கு ஆபத்தில்லாமல் காப்பாற்றி தரேன். இருந்து என்னை பார்த்துட்டு போ. ஜெயிச்சு தரேன் மகனே. நல்லாயிருக்கும். கருப்பசாமி, தருமபுரி மண் நிலம் சம்மந்தமான குழப்பம் யாருக்கு? இது யாரு? இது யாரு? அது யாரு? தெரியாது. உனக்கு மண்ணு மலைனா விவசாய நிலமா? விவசாய நிலம். உனக்கு வீடா? நஞ்சை தான். ஓஹோ. அதில் வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் வர போகிறது யார்? நீ பேருக்கு காளியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியா? நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலை. வாடா நீ அங்கே இருமா. எனக்கு தண்ணி தாடா குடிக்க. பன்னீர் தந்துடாத. தண்ணீர் கொடு. பன்னீர் தந்துடாத. தண்ணீர் நூஞ்ச கால் வந்துட்டு வா. நீ வைத்திருக்க நஞ்சை பூமியில் விவசாயம் விளைஞ்சி வரும் பொழுது ஒரு சைடு முக்கில் இருந்து பாதி வர அப்படியே அந்த இடங்களே கொஞ்சம் விளையாதது போல் ஒதுங்கி விட்டது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. தாம்மா கவனிச்சுக்கா. யாரம்மா எலி. நான் அந்த இடத்துக்குள்ளே போய் பார்த்தேன். உனக்கு அந்த இடத்த உங்ககிட்ட இருந்து அப்பாற்படுத்த வேண்டும், உங்ககிட்ட இருந்து வெளியே எடுத்துடணும்னு சொல்லி 3 பேர் பிளான் போட்டிருக்காங்க. புரியுதா? அந்த 3 பேருடைய எண்ணங்களில் சில மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகளும் அடிபிடி சண்டைகளும் ஏற்பட்டு அதனால் வழக்கும் பிரச்சனையும் ஆகி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு தெளிவு கிடைக்கணும். கேட்டு பார்க்குறேன். ஆனாலும் நீ வச்சிருக்கக்கூடிய நஞ்சையில் இருக்கக்கூடிய பத்திரத்தில் ஓம் பேர் இல்லையே, யார் பேருக்கு இருக்கிறாது? கால் வந்துட்டு வா. அதுதான் வா. இப்போ என்னப்பா செஞ்சு தரணும்? அந்த இடம் வேணுமா வேண்டாமா? வேணும். அந்த இடம் வேணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் உனக்கு வாழ்க்கைக்காக ஒரு இடத்துல ஒரு பெண்ணை தேடுறீங்களா? அது உனக்கு செட் ஆகுச்சா ஆகலையா? கால் வந்துட்டு வா. இந்தா வரக்கூடிய ஆவணிக்குள்ளே நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரேன், மண்ணு மன வழக்குகளையும் தீர்த்து தெளிவாக்கி தரேன். வெற்றி ஆகிக்காமானே. கால் வந்துட்டு வா. போயிட்டோம்.
கருப்பசாமி, ஆமாம், கள்ளக்குறிச்சி, சேலம் பகுதி. சேலம் பகுதி. சேலம் பகுதி, கள்ளக்குறிச்சி வாங்க. சேலம் பகுதி யாருப்பா? சேலம். சேலம் இல்லையா? எந்த இடம்டா? கள்ளக்குறிச்சி. கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? அவர் என்னாச்சு? கூட பிறந்தாடனா? அவன் விவரத்தோடு நிற்காரு. ஒன்றை மட்டும் தான் கூப்பிட்டு அப்படியா? தெரியல அவருக்கு, அந்த விவரம் தெரியல. உட்கார். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. விவரம் இல்லாமல் காலில் வந்துட்டேன். அப்படியா? என்ன கவலைன்னு கேட்போம். பக்கத்தில் வா. மனம் குழம்பாத, தெளிவாரு. என்ன உங்கள் அம்மா அப்பாவை பற்றி உனக்கு என்ன மனக்கவலைப்போ? அதுலேருந்து உன்னை மாற்றி தரணுமா? காலில் வந்துட்டு வா. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். மைய மந்திரம்லாம் ஒன்றும் நடக்கலடா. நீ வீணாக கவலைப்பட்டு கற்பனை செய்ய வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இப்போ இருக்கக்கூடிய கிரகப்படி கொஞ்சம் மனமாற்றங்கள் இருக்குது. மனதை ஒருமையாக்கி குடும்பத்தை ஒற்றுமையாக்கி வேலை வச்சு தான் போதும்ல? போதும். ஒரு இடத்துலேருந்து ஒரு அமௌண்ட் உனக்கு கிடைக்கும், அதை வச்சு தொழிலை பார்த்துக்கா. காலில் வந்துட்டு வா. வண்டி வாகனம் எடுக்க சொன்னால் சரியாக இருக்குமா? கேட்போம். ஒரு 6 மாதம் கழித்து ஒரு வண்டி வாகனம் எடுத்துக்காடா. பக்கத்தில் வா. இந்தா செம்மையாகி என் பேரை போட்டு ஓட்டு, நல்லாயிருக்கும். வேறு என்னப்பா வேணும்? தந்துட்டேன். ஆனந்தமாக இருடா மகனே, புண்ணியமாக இரு. விட்டு கருப்பசாமி, ஆமாம், அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஓ ஓ அதே சேலம் கள்ளக்குறிச்சி எல்லை. நான் வணங்கும் தெய்வ சக்தி எனக்கு துணை கொடுக்குமா அப்படின்னு உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. யாருக்கு பாருங்க? உனக்கு இருக்கா? கால் வந்துட்டு வா. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தாவும் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை. வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்கினி ஆளாயல்லேன் எனலாமே. திருவெண்ணை நல்லூரா? சுந்தரர் பிறந்த ஊர். அவர் பாடின தேவாரத்தை தான் நான் பாடினேன். சித்தமெல்லாம் எனக்கு உனக்கு சிவமயமே. கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும்? கர்மசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உடல்நிலையால் வந்த மன உபாதைகள் பல. இதுக்காக தெய்வத்தை தொழுது நின்றால் தீராதவனை தீரும் என்பதற்காக ஆன்மீக வழி பயணம் போய் மனதை சரிப்படுத்தினேன். ஆனால் என் உடலையோ என்னுடைய பண வருமானத்தையோ சரி பண்ண முடியலை. அதனால் நான் எவ்வளவோ பிரார்த்திக்கிறேன், இறைவா என்னை சோதனையிலிருந்து மீட்டுவது என்னாலோ, அல்லது இதே நிலையா காசிக்கு போகணும்னு நினைத்திருக்கிறேன், அதுதான் நடக்குமா அப்படின்னு உன் உள்ள சொல்லுது. கால் வந்துட்டு வரலாம். முடிச்சு கொடு. வாடா. இந்தா 40 நாளையில் உனக்கு ஒரு வருமானத்துக்குரிய வழியை தாரேன். கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன் மகனே. செம்மையாக இருந்துப்பா. இந்தா நல்லா இருப்பா. ஆனந்தமாக இருப்பாய். ஆனந்தமாக இருப்பாய். கருப்பசாமி, ஆமாம், அப்படியா? அதே சேலம் எல்லை. கள்ளக்குறிச்சியா? பிறகு கூப்பிட்றேன். உங்கள் ஊருக்குள்ள சாமி இறங்கலை. பிறகு பார்ப்போம். என்னப்பா நீங்கள் திடீர்னு வர? எந்த ஊர்? வரேன் இருங்க. கருப்பசாமி, ஆமாம், கோயம்புத்தூர். கோவை, கோயம்புத்தூர் வாங்க. குவியாத கரங்கள் குவியாதோ, குணக்குன்றினை கண்டு மகிழாதோ. கருப்பசாமி, தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி ஒரு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வரலாம்.
என்ன பிள்ளைப்பா? கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். மாரியம்மன், கருப்பராயன், விநாயகர். உன்னுடைய எல்லைக்கு போகிற வழியில் மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. அதே இடத்துல விநாயகர் ஒரு பக்கம் இருக்கிறார். தென் திசைக்கு சென்று பார்த்தா நான் கருப்பராயனே இருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். அமைதி அமைதி. கருப்பசாமி, உன் பையனை பற்றி நான் என்னப்பா சொல்ல? கொஞ்சம் கண்ணை மூடு. ஒரு வழியை நான் பார்க்குறேன், ஒரு வழியை தெரியலை. கொஞ்சம் நல்ல கண்ணை முடிக்கா. இருட்டு உருட்டு இருக்கா? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். மங்கா மங்கா. அவன் உடம்பை உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை பார்க்கும் பொழுது ஒரு கண் பார்வையில் இருட்டு விழக்கூடிய நிலை இருக்கிறது. அது ஏன் அப்படின்னு கேட்டேன். பார்வைக்கு உட்பட்ட நரம்பு மூளையிலிருந்து ஒரு பகுதியில் உள்ள நரம்புகள் புறாமே ஒரு நரம்பில் இயக்கத்தன்மை குறைவு. அதனால் வெட்டுவாதம்னு ஒரு ஜன்னி அவனுடைய உடம்பில் இருக்குது. அது தீர்மானம் கேட்டேன். தீர்த்து வச்சிருந்தோம்னு உத்தரவாயிடுது. 4 மணியில போகிற நல்லா வாழ வச்சா போதும்லாம். கால் வந்துட்டு வா. வரலாம். ஹாய், இந்தா குணமாக்கி தரேன். இருந்து என்னை பார்த்துப்போ. நல்லா இருப்பா. அதே கோயம்புத்தூர் எல்லை பிள்ளையின் வேலைகள் தொழில் சம்பந்தமாக கேட்க வந்தவர்கள் யார்? வரலாம். உட்காரலாம். பக்கத்தில் வரலாம். யாருக்கு உடல்நிலையில் என்ன பிரச்சனை? சாமி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுச்சு. உங்களுடைய பணங்கள் நஷ்டப்பட்டு நீங்கள் இப்போ கடன் பட்டிருக்கீங்க. அதனால் ஒருவருடைய உடல்நிலையில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன். ஆனால் நீங்கள் 3 பேர் உள்ளத்தில் யாருடைய கிரகத்துப்படி இந்த நிலைமை நடந்திருக்கும், யாருடைய சூழ்நிலையால் இப்படி ஒரு இழப்பும் ஏமாற்றமும் நமக்கு நடந்திருக்கும் என்ற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இதுக்கு ஒரு தெளிவும் அந்த ஏமாற்றத்திலிருந்து விடையும் தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். வரலாம் மகளே. வேற என்ன வேணும்? வரலை. அதான் அந்த ஏமாற்றம் இருக்குன்னு சொன்னேன். அதை நான் வாங்கி தரேன். உன் மகன் என்னை நம்புதானா? நீ கூட்டு வந்திருக்கிய. என்னை நம்புவானா? நம்புவான்னு நீ சொல்லுவ. அவன் பூரணமாக நம்பலை. சரியா? கால் வந்துட்டு வாங்க. என்னம்மா இந்த நாகரிக ஓரத்தில் சாமி ஆடுதாங்க, குறி சொல்லுதாங்க, சாதகம் பார்க்காங்கன்னு போகிறேன். அவரை ஒரு அறிவை வச்சு முன்னேறிக்கிறதுக்கும் கொடுத்தது வராதா? நம்ம போய் கேட்க வேண்டியதான். இதுக்கு கோயில் குளம்னு எதுக்கு நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு கிடக்கிய அப்படிங்கிற எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கலாடா. அதனால் அவன் இந்த நவீன உலகத்தில் வாழ பிறந்தவன். அவனுக்கு தெரியாது. புரியுதா? என்ன அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், எதையாவது சொல்லு பெருட்டு பண்ணி நம்மளை ஏமாற்றுவாங்க, நீங்கள் அதை நம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிய அப்படின்னு அவன் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அப்படிலாம் சொல் பெருட்டுத்தனம் பண்ணலை. என்னை வச்சு நிறையவர்கள் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கான். அவன் சின்ன பையன், அவனுக்கு தெரியாது. அவனை புரிய வச்சுக்கிடுவோம். வேறு என்ன வேணும்? அதுக்கு நான் சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் கேட்கணும். என்ன கேட்கணும்னா, ஆஞ்சநேயர் கோயில் எந்த பக்கம் இருக்குது? அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் போய் வெத்தலையால் மாலை போட்டுட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை என்கிட்ட கொண்டு வந்து தரணும். அப்படி கொண்டு வந்து தந்த பிறகு வாஞ்சை நிலையின்னு ஒரு சக்தியை கொடுத்து உங்களுடைய பிஸ்னஸை வெற்றியாக்கி தரேன். நீங்கள் கொடுத்துருக்க பணத்தை உங்களுக்கு திருப்பி வாங்கியும் தரேன். இந்த ரெண்டையும் பண்ணி தந்தால் போதும்லாம், ஜெயிச்சு தரேன். கிடைக்க வைக்கிறேன்.
இந்தா நல்லா இரு மகனே, ஜெயிச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் கோயிலில் என்ன செய்யணும்? போடணும். 108 வெத்தலையால் போடணும். போட்டு அங்கே இருக்கிற பிரசாதத்தை என்கிட்ட கொண்டு தரணும். ஆமாம், பிரசாதம் நல்லா. சரி, போயிட்டு வாங்க. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? சரி, போய் தண்ணி தாம்மா. கோயம்புத்தூர் எல்லை சொத்து சம்பந்தமாக மனவேதனை அடைந்தது யார்? என்னப்பா சொத்து நடந்துக்கிட்டு இருக்கா? நீங்கள் கால் வந்துட்டு வாங்க. ஜூஸ் இருக்காப்பா. சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் மந்த மதியாலே மதித்திருந்தேன். உண்மையா? வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன். கண்ணிருந்தும் குருடாயிருந்து விட்டேன். அப்படிதானப்பா? யாரெல்லாம் உறவென்று சொன்னார்களோ, யாரெல்லாம் சொந்தம் என்று சொன்னார்களோ, அவர்களெல்லாம் நமக்கு அறிவு கண்ணிருந்து நம்ம கண்ணில் மண்ணளி போட்டு இன்னைக்கு உங்களை நீதிமன்றத்தில் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கால் வந்துட்டுவாங்க. இந்த வழக்கை வெற்றியாக்கி உங்கள் பக்கத்தில் நீதி இருக்குன்னு சொல்லி நான் ஜெயிச்சு தந்தா போதுங்களா? ஓகே. அப்புறம் ஒரு பிள்ளைய பற்றி ஒரு கேள்வி கேட்கணுமே, கேட்கவே மாட்டேங்கிய. தம்பிக்கு ரெடி ஆயிடுச்சு சாமி, பையனுக்கு நல்லா மெடிக்கல் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இது ஒன்று கொடுக்குது சாமி, பரவாயில்லைங்களா? புண்ணியம் பெற்று விட்டோம் நாம். கால் வந்துட்டு வாங்க. கருப்பசாமிக்கு சரிப்பா, வந்து வேற என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்காங்கப்பா. கொடுக்க சொல்லியாச்சு. என்ன வேணும்? தம்பி 2 குழந்தைங்க காப்பாற்றி நல்லா படிச்சு வருவாங்க சாமி, மெடிக்கல் டாக்டர் படிச்சுருக்காங்க. ஆமாம். தம்பி டேப்லெட் ஒன்று சாப்பிடலாம், கண்டினியூ பண்ணலாம், கொஞ்சம் நாளைக்கு இது ஒன்றுனா நிறுத்திக்கலாம். இன்னொரு 1 மாதம் சாப்பிடட்டும். லீவில் வருவானு சாமி, வந்து கூட்டிட்டு 1 மாதம் சாப்பிடட்டும். அதுக்கு பிறகு அவன் நார்மலுக்கு வந்துடுவான். மாத்திரையே வேண்டாம், வாழ்நாள் மக்கள் நானே இருந்து காப்பாற்றுவேன். ஜெயிச்சிருவான். கால் வலி சாமி. ஆமாம். கால் வலி கொஞ்சம் கையை மட்டும் நீட்டுமா பார்க்கட்டும். கண்ணை முடிக்காமா இருந்து என்னை பார்த்து போங்க. அதுக்கு ஒரு மாற்றம் செஞ்சு தரேன். சரியா? உட்காருங்க. வழி பண்ணி தரேன். கொஞ்சம் உட்காருங்க பார்ப்போம். எஸ். நானே ஜெயிச்சு தரேன். சந்தோஷமா இருங்க. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? மதுரை எல்லை மதுரை. எந்த ஊருடா மதுரையில்? கால் வந்துட்டு வா. உனக்கு மருதையாமா குருதையா? யார் வரா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உங்கள் ஊர் எல்லையில் மருதுபாண்டியருடைய அடையாள சின்னங்கள் இருக்கலாடா? கால் வந்துட்டு வா. வரலாம், உட்கார். என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. கையை பிடி. இப்படி பிடிச்சிக்கா. கண்ணை முடிக்கா பார்ப்போம். ஓஹோ, கேட்டு போதும். கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. 2.25 ஆண்டுகள் உனக்கும் வீட்டில் வாழ்க்கை மன அமைதி இல்லாமல் பிரிஞ்சு போயிருவோங்கிற ஒரு துன்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு 2 பெரியவங்க காரணம். அவங்களுடைய மனநிலைகள் இவங்களுக்கு சரியான துணை கொடுக்கவில்லை. அதனால் இப்பவும் கூட அவ்வாறு இவ்வாறாக பிரிகின்ற நிலையில் தான் வாடிக்கிட்டு இருக்கோம். அதை சரி பண்ணி தெளிவு பண்ணி ஒன்றை சேர்த்து விட்டால் போதுமா?
கால் வந்துட்டு வா. வச்சிருக்கானா கேட்டு பார்ப்போமே. தாயத்தை எங்கேயும் போய் வாங்கிட்டு வந்தியா? எங்கே இருக்கு? இடுப்பில் போட்டிருக்கியோ? காட்டு பார்ப்போம். இப்போ இன்னொரு 10 வாங்கி போட்டுடுதியால? இப்போ ஒவ்வொன்றும் எத்தனை ரூபா? அது ஒரு அமௌண்ட்டு தான். தாயத்தை கட்டி தாலியை கட்டி சரியில்லாமல் தாயத்தை கட்டி என்னடா நடக்க போகுது? காலில் வந்துட்டு வா. அதை பூரா அத்து தூர போட்டு இதை தேய்ச்சிருவோம் நம்ம. கர்மசாமிக்கு வாமையிலே வா, வர வச்சு தரேன். நல்லாரு வந்துடுவா, போயிட்டு வா. கர்மசாமி, ஆமாம் அப்படியா? கேட்டு பார்ப்போம் எங்கே இருக்காங்கன்னு. திருப்பூர் எல்லை, திருப்பூர். திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி. உன் பேர் என்ன பேருமா? அம்மாய், உன் பேர் என்ன பேரு? சந்திரா. திங்களை சூடிய, திங்கள்னா என்னது? சந்திரன். சிவபெருமான் தன் தலையில் சூடி இருக்கும் பொருளுக்கு பேர் திங்கள். உன் பேர் சந்திரா. காலன்ட்டு இன்னொரு தரம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. பக்கத்தில் வா. நடந்ததெல்லாம் நினைத்து விட்டால். காளியம்மன் தெய்வம் எங்கே இருக்குமா? இருக்காளா? வாராள தான் கேட்டேன். நடந்ததை சொல்லணுமா, நடக்க போகிறத சொல்லணுமா? சரி, என்ன வேணும்னு சொல்லு. கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. உன்னை சார்ந்த தோழமை உடைய நட்புகளால் உனக்கு கெட்ட பேரும் வேதனையும் இருக்கும். சரிண்ணா? அவங்களுடைய நடைமுறைக்கு நீ காரணம் என்று உன்னை குற்றம் சொல்வார்கள். ஆனால் இப்போ நிறைய பணங்களும் நஷ்டமாகி அவங்களாலவே இப்போ கடன்பட்டு நீ வேதனைப்பட்டு இருக்க. இதுக்கு ஒருத்தருடைய துணை கிடைக்கும்னு நம்பி உன்னை ஏமாற்றி உன் பொன்பொருளும் பணமும் வேஸ்டாகி உனக்கு இப்போ எந்த ஆறுதல் இல்லாமல் விட்டு போயிட்டாங்க. கால் வந்துட்டுவான். உட்காருடா தம்பி, உட்காரு. யார்? சரி. அதனால் இழந்த செல்வங்களையும் தரணும், உன் கடனையும் தீர்த்து தரணும். வேற என்ன வேணும்? இந்தா, அந்த இடம் நல்ல இடம் இல்லை, இடத்த மாற்றி தாரேன். நீ விற்க வேண்டிய வீட்டை விற்றும் தாரேன். அப்படி செல்வம் தந்துருக்கேன். நல்லா பார்த்துட்டு போ, வெற்றி அடைவாய்.